50 வயசான ஒரு லேடியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு இருதயத்தில் பிரச்சனை, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் பார்த்து கர்த்தர் அவங்க கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. கர்த்தர் கேட்பாங்க, நீ வரியா அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, இப்போவே வா, எனக்கு இப்போ தானே 50 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கர்த்தர் சொல்லுவாங்க, சரி இருக்கட்டும், உனக்கு இன்னொரு 25 வருஷம் கூட தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அங்கேருந்து டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிளாக் எல்லாம் இருக்காது. உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கேஸ்ட்ரிக் பிரச்சனை தான், இனி ஆப்ரேஷன் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு விட்டுருவாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, சரி நம்ம இப்போ தான் 50 வயசு ஆகுது, நம்ம எதையா பண்ணி எடுத்து இன்னும் 25 வருஷம் வாழ போகிறோம் இல்லை, எப்படியாவது நம்மளை இன்னும் அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி ஒரு 27-28 வயசு அந்த யங் ஸ்டேஜ் பொண்ணு மாதிரி மாறிடுவாங்க. உடனே வந்து அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, பில்லு கட்டும்போது 30 லட்சம் பில்லு கட்டுவாங்க. கட்டும்போது அந்த டாக்டருக்கே அவங்க மேலே ஒரு இது வர அளவுக்கு அவங்களோட அழகு இருக்கும். அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக ரோட்டுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே இறங்கி ரோடை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி காரில் ஏறுறதுக்காக போகிற டைம் ஒரு லாரி வந்து இந்த அம்மாவுக்கு மேலே இடிச்சிடும். அவங்க வந்து ஸ்பாட் அவுட்டு. உடனேவே என்ன பண்ணுவாங்கன்னா நேராக கர்த்தர்கிட்ட போய் நின்றுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கலையே, நான் உங்கள்கிட்ட கேட்டேனா, நான் உங்கள்கிட்ட கேட்கலையே, நீங்களா தானே எனக்கு 25 வருஷம் தந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட ஒரே ஆர்கியூ பண்ணுவாங்க. உடனேவே கர்த்தர் கேட்பாங்க, நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, நான் தான் ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளே போனேன்ல அப்படின்னு. ஓ நீ அது, எனக்கு உண்மையிலே உன்னை அடையாளம் தெரில, நீ இப்படி மாறி இருக்கிற அப்படின்ட்டு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிறைய அற்புதங்களாக இது மாதிரிப்பட்ட நிறைய மரண வாசல்லேருந்தெல்லாம் நம்மளை தூக்கி விட்டுருப்பாங்க. நம்ம அதெல்லாம் மறந்து உலகத்துக்குரிய காரியத்துக்குள்ளால் உலக அழகுக்கும் உலக ஆடம்பரத்துக்கும் நேரம் நம்ம போகிறோம். இனி நம்ம அப்படி இருக்காமல் பார்த்துக்குவோமா? இதற்கு தான் ஒத்த வசனம் ஒன்று இருக்குது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்ம அழகையும் நம்ம அறிவையும் மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை மட்டும் அதுக்குள்ளால நம்ம வாழ்க்கையில் மையப்படுத்தி கர்த்தர் மட்டும் நம்மோட இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழுவோமா?